பரத்வாஜ் ரங்கன் அவரோட பேசும்போது அவர் ஒரு செமையான ஒரு பாயிண்ட் சொன்னார் என்கிட்ட. பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸுக்காக நீங்கள் டேரக்டராக இருக்கீங்க, பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸில் படம் எடுக்கலாம். உங்கள் கதையில் இருக்கிற கேரக்டரும் பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸோடு எப்படி இருக்க முடியும்? அது வந்து கொஞ்சம் ஃப்ளாடாக நீ காமிச்சாதானே, ஒன்று கெட்டதுன்னு காமிச்சாதானே நல்லது காமிக்கணும். ஏதோ ஒரு இன்டர்வியூவில் தான் இது மாதிரி கேட்கும்போது சொன்னார். அப்போ வந்து ஆமாம்மா அப்படின்ட்டு போயிட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் யோசிச்சு பார்த்தா கரெக்டு. இப்போ ஏதாவது ஒரு இடத்துல அந்த பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸை படத்தில் இருக்கிற கேரக்டர் மீறலாம். ஆனால் ஒரு டைரக்டராக எனக்கு பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸில் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவேன். நம்ம எழுதுகிறோம் அப்படின்னா, நாங்கள் இப்போ எழுதிட்டு இருக்கிற படத்தில் ஒரு டைலாக் இருந்தது. அதை வந்து பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ் இல்லாமல் எழுதினோன்னா அது பயங்கர ஃபன்னியாக இருக்கும். செம்மையாக எல்லாம் தியேட்டரில் சிரிப்பாங்க. ஆனால் அந்த ஃபன்னி அந்த ஒரு நிமிஷத்துக்கு அந்த கிளாப்பு முக்கியமா, இல்லை அந்த பொலிட்டிக்கலி கரெக்டாக இருக்கணும், கரெக்டான விஷயத்த சொல்லணும் ஸ்க்ரீனில் அப்படின்றது முக்கியமான வி சோஸ் த லேட்டர். இந்த சொர்க்கவாசல் படம் எழுதியிருக்கிற அஸ்வின் ஒரு பையன் வந்து என் கூட இப்போது சூர்யா சார் 45 அந்த படமும் எழுதியிருக்கார். அவர் ஒன் ஆஃப் த ரைட்டர். ஸோ எங்கள் டீமில் இருக்கிற 7 பேர் வந்து 6 பேர் ரைட்டர்ஸ் வந்து இல்லை பரவாயில்ல தேட்டரே தெரிக்கும் இந்த ஜோக்குக்கு அப்படின்னும் போது அவன் ஒருத்தன் தனியாக நின்னில முடியாது இதை பண்ணக்கூடாதுன்ட்டான். எனக்கு அதான் கரெக்டுன்னு தோணுச்சு. ஸோ ஐ திங்க் ஆஸ் அ ரைட்டர், ஆஸ் அ கிரியேட்டர், சம்டைம்ஸ் வந்து நீங்கள் மாரல் ஸ்டாண்ட் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது மாரல் ஸ்டாண்டில் இன்னொருத்தர் ஒத்துக்கிறாரான்னு எனக்கு தெரியாது. அது அவரோட மாரல் ஸ்டாண்ட். என்னோட ஸ்டாண்டு நான் வந்து இல்லை நான் இதை பண்ண மாட்டேன்னா நான் இதை பண்ண மாட்டேன். இப்போ நான் வந்து வீட்டில் குடிக்கிற காட்சியிலேயே நான் நடிக்கக்கூடாது அப்படின்னு நினச்சேன். வீட்டில் விசேஷத்தில் அண்ணனும் தம்பியும் பாண்ட் ஆகணும். எனக்கு அந்த இடத்துல அந்த ஒரு பியரை நான் குடிக்கிறது எனக்கு வந்து அந்த சீனுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பட்டுச்சு. ஸோ என் தம்பியை ஹிந்தியில் வந்து தம்பி குடிப்பான்னு நினைக்கிறேன், தமிழில் வந்து தம்பி குடிக்க மாட்டான். வேணுமா ஆனால் அது கசக்கணுவான். அடப்பாவி நீ குடிப்பியா அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த சீன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் நான் அது பண்ணவே மாட்டேன்னு வச்சா அந்த நேரத்தில் எனக்கு அது கரெக்டாக இல்லாத மாதிரி இருந்தது. இல்லை இது நிஜத்தில் என்ன நடக்கும் அதை நம்ம காமிக்கலாம். பட் முக்கியமான சில இடத்துல வந்து பொலிட்டிக்கல் அவேர்னஸ், பொலிட்டிக்கல் கரெக்டாக இருக்கிற விஷயம் வந்து ஒரு ரைட்டராக நான் இம்பார்ட்டண்ட்டாக பார்ப்பேன்.